முருகப்பெருமானுடைய அம்சமாக வந்தவள் ஈசனும் தேவி பார்வதி தேவியாலும் முடியாது. அரக்கர்களை அழித்தவர் கந்தக்கடல். முருகப்பெருமானுடைய அம்சமாக கௌமாரி. அவள் இந்த மூன்றாவது சப்த மாதிரிகளிலே மூன்றாவது தேவியாக கருதப்படுகின்றவள். அந்த தேவி மயில் வாகனம் கொண்டவள். அருமையான முறையிலே சிறப்பான முறையிலே இந்த தேவி அன்பாவிக்கின்றவள். இவளை வழிபட்டால் என்ன நடக்கும்? குழந்தை செல்வம் உண்டாகும். இந்த அம்மையாரை வழிபாடு செய்தால் கௌமாரிய குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தை வரம். இளமையை தருபவள். இந்த தேவியை வணங்கினா இளமையாக இருக்கலாமா? என்னை ஒரு ஆள் பார்த்து, யோ நீ ஏதோ மை வச்சுங்கிறியான்னாரு. யோ நீ ஒரு மை வச்சுங்கிறியா, நல்லா தெரியுது நீ ஏதோ மை வச்சுங்கிறன்னாரு. ஐயா நான் ஒரு மையம் வச்சில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயான்னு. ஐயா நீ மை வச்சுங்கிற ஏதோ மை, நான் எந்த மையம் வச்சில்லை ஐயா. இல்லை இல்லை நீ இளமை வச்சுங்கிறன்னாரு. நான் சொன்னேன் ஐயா நீ கூட ஒரு மை வச்சுங்கிறேன்னு. நான் என்ன மை வச்சுங்கிறேன்? ஐயா நீ கூட ஒரு மை வச்சுக்கிற ஐயா. என்ன மை? முதுமை. முதுமை வச்சுங்கிற அப்படின்னு. ஆனால் இந்த கௌமாரியை வணங்கினா இளமையை கொடுப்பாள். எல்லாருக்கும் இளமையை கொடுப்பாளாம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சமமாக இந்த தெய்வத்தை வணங்கினாள். பின்னிரு கைகளில் வஜ்ராயுதம் வைத்திருப்பாள். சக்தி ஆயுதம் தாங்கி நிற்பவள். சிவப்பு நிற ஆடை அணிந்திருப்பாள். நீண்ட வேலாயுதம் ஏந்தியிருப்பாள். சேவர் கொடியுடன் மயில் வாகனத்திலே எழுந்தருளும் தேவி. சங்க